துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் பொதுமக்களுடைய பாதுகாப்புல உறுதியாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 பொதுமக்கள் நிற்கும் விதமாக இந்த திடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பேசக்கூடிய அந்த இடம் கிரீன் மேட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க நின்றுதான் விஜய் பேசுவார். இடது மற்றும் வலதுபுறமாக தொண்டர்கள் நிற்க வைக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க வைக்க இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்று காலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து வந்தார். குடிநீர் எவ்வளவு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்களோ அதை விட 1,00,000 பாட்டில் அதிகமாக ஏற்பாடு செய்யும்படியாகவும் அறிவுறுத்திட்டு சென்று விட்டிருந்தார். அதே போல இந்த தடுப்புகளை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் தொண்டர்கள் எகிரி குதிக்கிறார்கள். தடுப்புகள் சேதமடைகிறது. அதனால் பொதுமக்களும் அவர்களுக்கு அடிபடுகிறது. எனவே இந்த தடுப்புகள் இன்னும் வலுவாக அமைப்பதற்கு உறுதிப்படுத்தும்படியும் இங்கே உத்தரவிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் பணிகள் திருப்பி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் இன்றைய பொதுமக்கள் திடலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிற்பகல் உச்சி வரை நடத்த போலீசார் அனுமதி அளித்திருக்கிறார்கள். தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் தலைமை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 16 ஏக்கர் பரப்பளவுல நிகழ்ச்சிக்கான மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 16 ஏக்கர் பரப்பளவுல நிகழ்ச்சிக்கான மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் 10,000 பேர், பொதுமக்கள் 25,000 பேர் பங்கேற்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ முகாம்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 இடங்கள்ல கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 80 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்தும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திலிருந்து பொதுமக்கள் வெளியேற 16 வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். 4 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் காலையில் செங்கோட்டையன் இந்த திடலில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்பொழுது ஆதவர்ஜுனா ஆய்வு செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்துதான் பொதுமக்கள் எங்கே நிற்க வேண்டும், விஜய் எங்கிருந்து பேச போகிறார், இங்க விஐபி பார்க்கிங் எங்க இருக்கிறது, பொதுமக்களுக்கான பார்க்கிங் எங்க இருக்கிறது என்பன போன அனைத்தையுமே நிர்வாகிகள் மற்றும் போலீசாரும் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்பொழுது அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் சசிகுமார் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திடல் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் இருப்பதால மக்கள் நிற்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சாலையில் இருந்து 250 மீட்டர் இடைவெளி விட்டு தான் அமைக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர். அதன்படி இந்த திடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல விஜய் பேசக்கூடிய இடத்திற்கு, அந்த பேருந்து நிற்கக்கூடிய இடத்திற்கும் பொதுமக்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கும் ஏறத்தாழ 50 மீட்டருக்கு அதிகமாக இடைவெளி விட்டு இந்த திடலுக்கான அந்த தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வேலைப்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தண்ணீர் பாட்டில்களும் அந்த வண்ணமே இருக்கிறது. ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 பேர் நிற்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டிலை அந்தந்த இடத்திலே வைக்கும்படியாக போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் செங்கோட்டையன் மற்றும் ஆதவர்ஜுனா களத்தை ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல நாளை 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய சூழலில் தான் பொதுமக்கள் இது சுற்றுலா தலம் போல வந்து பார்வையிட்டு வருகிறார்கள். விஜய் எங்கு நிற்பார், நாம் எங்கே நிற்க வேண்டும் என்ற போன்ற சுற்றி பார்த்து விட்டு செல்கிறார்கள். அதே போல குடும்பமாக செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள். செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் தொடர்பான உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.